ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான தேங்காய் துவையல் தாங்க பார்க்க போகிறோம். இது கேரளாவில் சம்மந்தின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். அடுப்பு பக்கமே போகாமல் இந்த டேஸ்டியான துவையலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. 1 கப் போல் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 6 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு முழு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 4 வரமிளகா காரத்துக்காக எடுத்திருக்கேங்க. மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காவோடவே இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவோடவே இஞ்சி, மிளகா, சின்ன வெங்காயம், புளி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் போல கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளிச்சு விட்டு தான் நம்ம அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சட்னி மாதிரி ஆயிடும், துவையல் மாதிரி இருக்காது. அதனால தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு நீங்கள் சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருப்பேன். நல்லா இந்த மாதிரி கெட்டியான துவையலாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சிம்பிளான கேரளா சம்மந்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லாதப்போ சட்டுன்னு ஏதாவது ஒரு ரெசிபி செய்யணுன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பரான தேங்காய் துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கும் சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்ப அருமையான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.